அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மாலை வணக்கம் லேட்டாக சொல்கிறீங்க. வெரி குட், ரைட்ஸ். இப்போது இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணாங்க, மிக அருமையாக இருந்தது. அவங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு 20 கொஷின் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த 20 கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 20 கொஷினோட சாரம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பேஸ்டு, அதாவது உயிர் தொழில்நுட்பவியல் சார்ந்த வினாக்கள் இதில் அதிகமாக இருக்குது. அந்த உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சில கருத்துக்களை உள்ளடக்கி, எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஆர், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு பகுதியை உள்ளடக்கிய கேள்விகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்ஸ், அதாவது மரபு மாற்றப்பட்ட உயிரினங்கள், மரபு மாற்றப்பட்ட அந்த விலங்கினங்கள் பற்றிய கேள்விகள் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வேகமாக கொஞ்சம் விரைவாக நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின்ஸ் போயிடும். So in a polymerase chain reaction, after the denaturation step, why the mixture needs to cool down to a lower temperatures? அதாவது பாலிமரேஸ் சங்கிலி வினையில் இயல்பு திரிவுக்கு பின் ஏன் அந்த கலவையை குறைந்த வெப்பநிலையில் குளிர்விக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இலைகளை பதப்படுத்த, கலவையினுடைய வினைகளை நிறுத்த, டாக் பாலிமரேஸ் நொதியினுடைய செயலை தூண்டுவதற்கு, டிஎன்ஏவை பல நகல்களாக பெருக்குவதற்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிசிஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏவை என் நம்பர்ஸாக மாற்றுறது. ஒரு சின்ன ஒரு டிஎன்ஏ துண்டு இருக்குது. அந்த டிஎன்ஏ துண்டை நிறையா துண்டுகளாக மாற்றுறதுக்கு தான் அந்த பிசிஆர் பயன்படுது. ஆக்சுவலாக பிசிஆரில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொரோனா ஒரு பர்சனுக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆய்வு தான் மேற்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த பிசிஆர் ஆய்வு தான் மேற்கொள்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பிசிஆர் அப்படிங்கிறதுல அதாவது ஒரு டிஎன்ஏவுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு தான் பிசிஆர் யூஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் போட்டிங்க? ஆக்சுவலாக இலைகளை பதப்படுத்த அவை உதவுகிறது. டு பெர்மிட் ஸ்பெசிஃபிக் அனலிங் ஆஃப் த ப்ரைமர்ஸ். ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ அதுதான் கரெக்டு. இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஆர், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது 3 நிலைகளில் நடக்குது. ஒன்று டீநேச்சுரிங், இன்னொன்று அனலிங், அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தசைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீநேச்சுரிங் அப்படிங்கிறது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இயல்பு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு திரிபு, அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் கெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது டபுள் கெலிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை உடைக்கணும்னா என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 95 டிகிரி ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டயக்ராமை வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் பிசிஆர் ஈஸியாக எழுதிடலாம். பிசிஆர் சம்மந்தமாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த இயல்பு திரிபில் தான் அதிகமான வெப்பநிலை பயன்படுத்துகிறாங்க. இந்த அனலிங் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா, அனலிங் அப்படிங்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, பதப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த இலையை பிரிந்த அந்த இலையை என்ன பண்ணணும், பதப்படுத்தணும். இப்போ ஒரு 2 டிஎன்ஏவாக இருக்குது, அப்படியே பிரிச்சுட்டு தனித்தனி ஸ்ட்ராண்டாக தனித்தனி இலைகளாக மாறுது. அப்படி தனித்தனி இலைகளாக மாறும் பொழுது செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அனலிங் பண்ணுறாங்க. அனலிங் மீன்ஸ் வாட், என்ன அப்படின்னா எகைன் அது என்ன ஆகிடக்கூடாது, பிரியக்கூடாது. ஸோ அதனால் அதை கூல் பண்ணுறாங்க. ஸோ இதை கூல் பண்ணும்போது பயன்படக்கூடிய அந்த என்சைம்க்கு பேர் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அல்லது டாக் பாலிமரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பின்னாடி நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ அப்போ அது குறைந்த வெப்பநிலையில் 55 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, இலைகளை பதப்படுத்துவதற்காக தான் குறைந்த வெப்பநிலையில் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
அதுக்கடுத்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பல இலைகளாக உருவாக்குறதுக்கும் வெப்பநிலை அதிகரிக்கிறாங்க. அதாவது பல இலைகளாக உருவாக்குறதுக்கும் வெப்பநிலை அதிகரிக்குது, 2 இலையாக உடைக்கிறதுக்கும் வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது, பதப்படுத்துறதுக்கு மட்டும்தான் குறைந்த வெப்பநிலை. ஸோ அதனால இந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதா இல்லையா? ஓகே ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். Stirred tank bioreactors have advantages over sack flask because they, அதாவது அசையும் குடுவையை விட கிளறூட்டும் தொட்டி அதிக நன்மை தரும் என உயிர்வினை கலனில் பயன்படுத்தப்படுவது ஏன்? என்ன காரணம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் மற்றும் கலர்ப்பதற்கு ஏற்றதாக உள்ளது. வெரி குட், அதுதான் சரியான ஆன்சர். பட் பயோரியாக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட அதாவது நமக்கு தேவையான பொருள்களை பெறுவதற்காக, இப்போ வந்து எனக்கு ஒரு நொதி வேணும் அல்லது எனக்கு ஒரு ஹார்மோன் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு ஜீனை எடுத்துட்டு அந்த ஜீனில் இருந்து ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிஸ் மூலமாக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஜீனை வந்து நம்ம பயோரியாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கலனுக்குள்ளே கொண்டு வந்தால் நமக்கு வேண்டிய பொருளை வந்து பெறலாம். அதுதான் ஆக்சுவலாக வந்து உயிர் வேதியியல் கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலனில் நம்ம ஏன் வந்து ஸ்டயர்டு டேங்க் யூஸ் பண்ணுறோம், அதாவது பயோரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து சாக் ஃப்ளாஸ்க், இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்கிட்ட இருக்கிறது தான் ஃப்ளாஸ்க்கு, இதுதான் சேக் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். பட் இங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோரியாக்டர்ஸ். இந்த பயோரியாக்டர்ஸில் எல்லாமே சப்ளை ஆகும். ஆக்சுவலாக வந்து மீடியம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஹெச் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து காற்றோட்டத்தை உள்ள செலுத்தலாம். ஏர் சப்ளை சொல்லலாம். எப்போ நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது, என்ன ஏர் வந்து நமக்கு தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம காற்றோட்டம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான அளவு மெயின்டைன் பண்ண முடியும் இதில் பயோரியாக்டர்ஸில். பட் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ரியேஜன்ஸ் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ஓப்பன் பண்ணோன்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாக் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு பயோரியாக்டர். பயோரியாக்டர் அப்படிங்கிறது உயிர் வேதியியல் கலன். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்கக்கூடியது எல்லாமே இந்த இதில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு பாக்டீரியாவிலிருந்து மற்றொரு பாக்டீரியாவுக்கு மரபு பொருளை வைரஸ்கள் மூலம் கடத்த முறைக்கு டேஸ் என்று பெயர். The transfer of genetic material from one bacterium to another bacterium. என்னப்பா சொல்லுப்பா? டிரான்ஸ்டக்ஷன்ஸ். ஓகே, குட். இப்போ மீதி 3 இருக்குல்ல, கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ், இது 3 பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த டிரான்ஸ்டக்ஷன், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இது 3மே என்ன சொல்லுவாங்கன்னா தீஸ் ஆர் கால்ட் இட் அஸ் பாக்டீரியல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அதாவது பாக்டீரியாவினுடைய இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த பாக்டீரியாவினுடைய இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீனை வந்து ஒரு பாக்டீரியாவில் வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு அனுப்பணும். அப்போ அனுப்பக்கூடிய மெத்தட்ஸ் இதில் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்டீரியா இணைஞ்சு ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு போகும். அதுதான் கான்ஜுகேஷன்ஸ். இங்கே வந்து 2 பாக்டீரியா இணையும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா கிரிஃபித். அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி. அதாவது ஒரு டிஎன்ஏவை இன்னொரு டிஎன்ஏவாக மாற்றுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோயை உண்டாக்காம ஒரு டிஎன்ஏ இருக்கு, நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்கு. இப்போ நோயை உண்டாக்கக்கூடிய அந்த டிஎன்ஏலேருந்து ஒரு ஜீனானது என்ன ஆகுது அப்படின்னா நோயை உண்டாக்காத டிஎன்ஏல போயிட்டு அதை நோய் உண்டாக்கும் திறனாக மாற்றுதல். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க வைருலண்ட், வைருலண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பீங்க.
அதை பற்றி. ஸோ இது ரெண்டையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கிரிஃபித்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுதான் பின்னாடி வந்து ஒரு டிஎன்ஏ தான் மரபு பொருளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே பாக்டீரியாவும் ஒரு வைரஸ் இன்வால்வ் ஆகும். அதாவது ஒரு பாக்டீரியாவினுடைய மரபு பொருளை ஒரு வைரஸில் செலுத்தி அந்த வைரஸை வந்து ஒரு பாக்டீரியாவை தாக்க செய்து அதன் மூலமாக நம்ம வந்து இந்த ஜெனட்டிக் அதாவது ஜீனை வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பாக்டீரியல் டிரான்ஸ்டக்ஷன். அந்த வைரஸ்க்கு பேரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்டக்ஷன்ஸில் இது கூட கொஸ்டினாக கேட்கலாம். அதாவது டிரான்ஸ்டக்ஷனில் ஈடுபடக்கூடிய அந்த வைரஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பாக்டீரியோபேஜ். புரிஞ்சதா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைரஸ்னு வந்துச்சுன்னா டிரான்ஸ்டக்ஷன், 2 பாக்டீரியா அப்படின்னு வந்துச்சுன்னா கான்ஜுகேஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுதான் பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு பேஜ் வைரஸ், இதான் வந்து என்னது, பாக்டீரியா பேஜ் வைரஸ். இந்த வைரஸ்லேருந்து ஒரு இந்த வைரஸ் என்ன பண்ணுது, ஒரு பாக்டீரியாவை தாக்குது. அப்படி தாக்கும்போது அதனுடைய மரபணு என்னாகும், உள்ளே போயிட்டு இங்கே வந்து ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும், வட்ட வடிவ டிஎன்ஏ, அதோட இணைஞ்சு நிறைய டிஎன்ஏவாக மாறி திரும்ப உடஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் வரும் ஒரு பாக்டீரியா. இப்போ அந்த உடஞ்சி வெளியில் வரக்கூடிய வைரஸோட இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ இருக்கும். அந்த வைரஸ் வந்து இன்னொரு பாக்டீரியாவை தாக்கும் பொழுது அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ அந்த பாக்டீரியாவுக்குள்ளே போயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதா? ஸோ டயக்ராம்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னா வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ரெஃபர்ஸ் டு. ரெஸ்ட்ரிக்ஷன் நோதியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது எதை குறிக்கிறது? டிஎன்ஏவில் பாஸ்பேட் எஸ்டர் பிணைப்பினை துண்டாக்குறதுக்கு, டிஎன்ஏவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெட்டுப்படுவதற்கு, பாக்டீரியாவில் பாக்டீரியா பேஜின் பெருக்கத்தை தடுப்பதற்கு, இவை எல்லாமே. கிளீவிங் ஆஃப் பாஸ்போடை என்னப்பா? என்னம்மா? ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சரு. என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னாவே என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட், அதாவது ஒரு பாக்டீரியாவுக்குள்ள அந்த பாக்டீரியா பேஜினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவெண்ட் பண்ணணும், தடுக்கிறது. இது எப்படி தடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பை கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஒன்லி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயாலஜிக்கல் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னப்பா பயாலஜிக்கல் சிசர்னா? மூலக்கூறு கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உயிரியல் கத்திரி, மாலிகுலார் சிசர் ஆர் பயாலஜிக்கல் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலக்கூறு கத்திரின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ECOR1 அப்படின்னு சொல்லுவாங்க. ECOR1னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்க்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏவை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணலாம். பட் இங்கே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் போட்டக்கூடாது. அது ஏன் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஜ் இன் பாக்டீரியாவில் அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியா பேஜ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்னேன் வைரஸ். அப்போ வைரஸோட நம்பர்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏவை அந்த ஜீனை பர்டிகுலர் இடத்துல வந்து உடைச்சிடணும். அதுதான் வந்து இது முக்கியமானது. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சதா? நான் சொல்ல புரியுதா? எழுதிக்கிட்டீங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேஸ் அதை நோட் பண்ணி வச்சுக்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியலை. ECOR1 அப்படிங்கிறது
எக்ஸாம்பிள் ஃபார் தி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் மூலக்கூறு கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பயாலஜிக்கல் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கத்திரி வச்சு ஏதாவது ஒரு பொருளை வெட்டுறோம் இல்லையா, எந்த இடத்துல நமக்கு தேவையோ, ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை மட்டும் வெட்டணும் அப்படின்னா நம்ம படத்தை மட்டும் கத்திரி வச்சு வெட்டுறோம். அதே மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏல எனக்கு தேவையான டிஎன்ஏ மட்டும் வெட்டணும் அப்படின்னா ஸோ யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு டிஎன்ஏவை வெட்டிட்டோம், அந்த டிஎன்ஏவை இன்னொரு டிஎன்ஏவோட ஒட்டுறதுக்கு பயன்படும் போது என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? வெரி குட், டிஎன்ஏ லைகேஸ் இஸ் an example. ஓகே குட், வெரி குட். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ இதைத்தான் நான் சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏவை வெட்டணும், ஒரு டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏவை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நொதிக்கு பேர் தான் என்னது? எண்டோநியூக்ளியேஸ். ஓகே, பின்வருவனவற்றில் மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் மூலம் பயன் இல்லாதது எது? Which of the following is not a benefit of transgenic animals? So investigation of new treatments for early detection of diseases, testing the safety of vaccines to produce useful biological products. Which one is? சொல்லுங்கம்மா. நோயினை முன்கூட்டியே கண்டறிதல். ஓகே, அதுதான் வந்து செய்ய முடியாது. அதாவது இந்த டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னாவே என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது மரபியல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி பழத்தில் 2 வகை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம வீட்டில் நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு தக்காளி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நான் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நான் கேட்கல. கொஸ்டின் என்னன்னா 2 தக்காளி உள்ள வித்தியாசம் என்ன? 2மே தக்காளி தான். ஒன்று வந்து தோல், அதாவது பெங்களூர் டொமாட்டோங்கிறது ரொம்ப தோல் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். நாட்டு தக்காளியில் வந்து ஸ்கின்னு வந்து தடிமன் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கின் வந்து தடிமனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சம் ஆஃப் த அனிமல்ஸோட அந்த ஜீன் தான். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது, அதான் டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிரான்ஸ்ஜெனிக்னால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we can produce useful biological products. ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம பயனுள்ள பொருட்களை உருவாக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோய்க்கான சிகிச்சையை வந்து கண்டறியலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியாது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிசீசஸ். ஒரு நோயை வந்து முன்கூட்டியே நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து செய்ய முடியாத ஒன்று. நெக்ஸ்ட், பிளாஸ்மிட்ஸ் முக்கிய பண்பு கடத்தியாக செயல்படுத்த பயன்படுகிறது. ஆக்சுவலாக பிளாஸ்மிட்னா என்னது? பிளாஸ்மிட்ஸ் டிஎன்ஏ. வெரி குட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏ விச் இஸ் ப்ரெசன்ட் இன் பாக்டீரியா விச் இஸ் அ சர்க்குலர் டிஎன்ஏ. ஸோ அப்போது பெருக்கமடைதலின் தோற்றம் அதான் கரெக்டான அதுக்குரிய ஆன்சர், ரைட்டா? ஸோ அந்த பெருக்கமடைதல் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏ போய் என்ன பண்ணும்னா உள்ளுக்க போச்சுன்னா அந்த டிஎன்ஏவை நம்பர் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா மூலக்கூறு உயிரியலில் பிளாஸ்மிட்ஸ் தான் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க.
ஓகேவா? இந்த பிளாஸ்மிட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, which of the following has popularized the PCR, polymerase chain reactions? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணுங்க. என்ன ஆப்ஷன்ஸ் போட்டீங்க அதுக்கு? ஆப்ஷன் 4 போட்டீங்க. அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரைஸ், வெப்பத்தை தாங்கும் டிஎன்ஏ பாலிமரைஸாக இருப்பதால் பிசிஆர் வந்து பிரபலம் அடைஞ்சது நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஓகே. மலிவாலாம் கிடைக்காது. நீ வந்து பிசிஆர் டெஸ்ட்டெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மலிவாலாம் செயற்கை அதுவும் இல்லை. எளிதாக கிடைக்கும் டிஎன்ஏ பெற்றோர் இல்லை, அதுவும் இல்லை. ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ டெம்ப்ளேட்டும் இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் ஒன் தான் ரைட்டு. நான் முன்னாடியே நான் சொன்னதில்ல, ஆக்சுவலாக இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் இருக்கு பாருங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அதாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது நொதி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ், வெப்பத்தை தாங்கும் டிஎன்ஏ பாலிமரேஸாக இருப்பதனால். ஆக்சுவலாக அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிறது நொதி. இந்த நொதியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ நீங்கள் 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 32 ஆகும், 64 ஆகும், 128 ஆகும், 256 ஆகும், இந்த மாதிரி 512 ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா டிஎன்ஏல எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். சப்போஸ் டெம்பரேச்சர் கூடுது குறையுது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, என்ன ஏற்படக்கூடாதுன்னா டிஎன்ஏல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அப்போது இந்த தெர்மோஸ்டேபிள் அப்படின்னா என்னென்னா வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற நொதி இந்த பிசிஆர் வினையில பயன்படுத்துறதுனால தான் இது வந்து பிரபலமாக இப்போ வரைக்கும் இருக்கு. சரியா? இந்த நொதி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அனலிங் ரியாக்ஷன்ஸில் பயன்படுத்துவாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டாக் பாலிமரேஸ், இந்த டாக் பாலிமரேஸ்ங்கிறது எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோஃபைலிக் பாக்டீரியம். எப்போதுமே தெர்மோஃபைலிக் பாக்டீரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது the bacteria which is resist at the high temperatures, அதிகமான வெப்பநிலையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து சர்வே பண்ணுவீங்க. 11th மொதல் பாடத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? வெந்நீர் ஊற்றுகள்லையும் என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம், பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? தெர்மோஃபைலிக், அதுக்கு பேர் அதுதான் தெர்மோஃபைலிக். அந்த பாக்டீரியாவோட நேம் தான் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிறது. அதுலேருந்து பெறப்பட்ட ஒரு பாலிமரேஸ் நொதி தான் என்னது, டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ அது வந்து அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடியதுனால தான் பிசிஆர் வினைகளில் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸை பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, மரபு குறைபாடு நோயான எஸ்சிஐடிக்கு காரணமானது ஏடிஏ என்ற நொதி. இதனுடைய விரிவாக்கம் என்னப்பா? அது என்னன்னு சொல்லு. வெரி குட். அடினோசின் டி அமினேஸ், இதுதான் கரெக்ட். ஓகே. இப்போ எஸ்சிஐடினா என்னன்னு தெரியுமா? எஸ்சிஐடி, ஏன்னா அது கூட கொஸ்டின் அவங்களுக்கு கேட்கலாம். வாட் இஸ் எஸ்சிஐடி? அது ஒரு நோய். எஸ்சிஐடி அப்படின்னு எழுதுவியா பரீட்சையில்? எஸ்சிஐடினா என்னன்னு கேட்குறேன். ஆக்சுவலாக எழுதி வச்சுக்கோங்க, சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தீவிர கூட்டு நோய் தடைக்காப்பு குறைவு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீவிர கூட்டு நோய் தடைக்காப்பு குறைவு சிண்ட்ரோம். ஆக்சுவலாக இது யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வரும்.
என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏடிங்கிற நொதி சுரக்காததன் காரணமாக. இந்த ஏடிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீனோட பிரச்சனைனால வரக்கூடியது. இந்த நொதியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டுகள், அதாவது தைமோசைட்டுகளை அதிகமாக உருவாக்கக்கூடியது. சின்ன குழந்தைகளுக்கு தைமோசைட்டுகள் தான் நோய் தடைக்காப்பு திறனை உருவாக்கும். அவ்வாறு நோய் தடைக்காப்பு திறனை உருவாக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு நோய் தடைக்காப்பு குறைவு நோய் ஏற்படும். அந்த நோய்க்கு பேர் தான் SCID. தமிழ்ல ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, பபுள் பாய் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குமிழ் சிறுவன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு கூட இதுக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெரைல் பபுள்ஸ்ல வச்சுருவாங்க. அதாவது கிருமி நீக்கப்பட்ட ஒரு கோலைக்குள்ள அந்த குழந்தை இருக்கும். ஸோ எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணுற வரைக்கும் அல்லது ஜீன் தெராப்பி பண்ணுற வரைக்கும், அதாவது ஜீன் என்ன சொல்லுவாங்கன்னா மரபணு சிகிச்சை அதுக்கு வந்து மேற்கொள்கிற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா மற்ற நோய்களும் அந்த குழந்தைக்கு வந்து இறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ADA அப்படின்னு சொல்கிறோம், அடினோசைன் டிஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி. ரைட்டா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, அனிமல்ஸ் தட் ஹாவ் ஹேட் தேர் மேனிப்புலேட்டட் டு பொசஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஃபாரின் ஜீன் ஆர் கால்ட். அயல் மரபணுவை உள்ளேற்றப்பட்ட விலங்குகளை டேஸ் என்று அழைப்போம். என்னவென்று அழைப்போம்? வெரி குட், ஈஸியா ஆன்சர் பண்ணிப்படலாம். மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள். மரபணு மாற்றம் அப்படின்னா என்னன்னா ஜீனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஒரு ஜீன், ஒரு உயிரினத்தினுடைய ஜீனை இன்னொரு உயிரினத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான இதை பெறுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஒரு மாடு வச்சிருப்போம், நாட்டு மாடு, குறைந்த அளவு தான் பால் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து ஜெர்சி பஸ் இருக்கும். ஜெர்சி பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்சி கவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மில்க் கொடுக்கும் ஒரு ப்ரீடிங் சீசனில். அப்போ அந்த பசுவோட அந்த ஜீனை எடுத்து நம்மளோட நாட்டு மாட்டோட அந்த பால் கறக்கக்கூடிய அந்த ஜீனோட இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளும் நம்ம மாடும் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வரும்போது மில்கோட கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மரபணு நிறைய மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளில் டேஸ் காணப்படும். The transgenic animals are those have. எல்லா செல்களிலும் அயல் RNA காணப்படுமா? சில செல்களில் அயல் DNA காணப்படுமா? எல்லா செல்களிலும் அயல் DNA காணப்படுமா? B and C. வெரி குட். எல்லா செல்களிலுமே என்ன காணப்படும்? அயல் DNA காணப்படும். ஃபாரின் DNA in all its cells அப்படின்னு சொல்லக்கூடியதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு ஒரு ஜீனை எடுத்து ஒரு இன்னொரு உயிரினத்துக்கு நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த உயிரினத்தோட ஜீன்ல மரபணு, அதாவது எல்லா செல்கள்ல சொமேட்டிக் செல்ஸா இருந்தாலும் சரி, ஹேமட்டிக் செல்ஸா இருந்தாலும் சரி, உடல் செல்களா இருந்தாலும் சரி, இனச்செல்களா இருந்தாலும் சரி, எல்லா ஜீன்லையுமே அந்த அயல் DNA தான் காணப்படும். ஓகேவா? இப்போ ஒரு சுண்டெலி, அந்த சுண்டெலியில வந்து பாத்தீங்கன்னா எந்த முறையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. ஆக்சுவலா ஜீன் டிரான்ஸ்ஃபரா, ஜீன் டிஃபரன்சியேஷனா, டிஷ்யூ கல்ச்சரா, ஆல் ஆஃப் தீஸ்? ஓகே, இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஆக்சுவலாக வந்து இது தப்பா கொஷின்ஸ் வந்து கிவன் மவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிவன் வராது, ஜெயண்ட் மவுஸ். ஆக்சுவலாக மிகப்பெரிய எலி ஜெயண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்றது உருவாக்குறாங்க. ஜெயண்ட், GIANT, ஜெயண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு எலி வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு என்ன ஜீனை பயன்படுத்துறாங்கன்னா நம்மளோட ஜீனை தான் பயன்படுத்துறாங்க. மனுஷனோட growth ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய GH இல்லையா? GH அதாவது மனிதனோட growth ஹார்மோன் எங்க சுரக்குது? பிட்யூட்டரியினுடைய முன்பகுதியில சுரக்கக்கூடியதான் இந்த growth ஹார்மோன். இந்த growth ஹார்மோனை எடுத்து என்ன பண்றாங்க, எலியில செலுத்தி பெரிய எலியை வந்து உருவாங்க, ஜெயண்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. பொன்னிற அரிசினா என்னது? கோல்டன் ரைஸ். ஆக்சுவலா அது முன்னாடியே குறிச்சே இருக்கு. இதுவும் ஒரு மரபணு மாற்றப்பட்ட அரிசி தான். அதுல வந்து என்ன இருக்கும்?
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரியும். கேரட்ல இருக்குது இல்லையா, கேரட்ல இருக்கக்கூடிய ஒரு சத்து தான் கரோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேரட் வந்து ஒரு மாதிரி இளம் அந்த இளம் சிவப்பு அந்த மஞ்சள் நிறத்தோட இருக்கும் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசுவினுடைய பால் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த கரோட்டின் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்செனிக் ரைஸ் ஹேவிங் ஜீன் ஃபார் பீட்டா கரோட்டின். பீட்டா கரோட்டின் கொண்ட மரபணு மாற்றப்பட்ட அரிசிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மரபணு மாற்றப்பட்ட ஆடு எது? ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த டிரான்செனிக்ஸ். ட்ராசி 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 தான். என்னப்பா ரோசியா? ரோசியா ரோசியா டாகியா ஆன்டி இல்லையே. ஆன்டிங்கிறது வந்து ராசி தான் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ராசி தான். இது டாகினா டாகு, ரைட்டா? சொல்ல புரியுதா? என்ன வந்துச்சு? ஆன்டின்னு வந்துச்சா? ஆன்டிங்கிறது வந்து ஜிம்பான்சியோட இது, ரோசிங்கிறது கவு, புரியுதா? இது டாகு, இது வந்து ராசி அப்படிங்கிறது தான் என்னது, டிரான்செனிக் சீப், ரைட்டா? செக் பண்ணிக்குவோம். ஓகே, செக் பண்ணிக்குவோம் நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும். ஓகே, ரைட். டேஸ் என்பது ஒரு மனித புரதம் மரபணு மாற்றப்பட்ட விலங்கிடமிருந்து பெறப்படும் எம்பைசிமாவின் சிகிச்சைக்கு பயன்படுது. எம்பைசிமானா என்னன்னு தெரியும் இல்லையா? எம்பைசிமா அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். மூச்சுக்குழல் வந்து சுருங்குறதுனால ஏற்படக்கூடிய இதுதான் எம்பைசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாச பிரச்சனைக்கு பேர் தான் எம்பைசிமா. மூச்சுக்குழல் என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கிடும். மூச்சு கிளைக்குழல்கள் வந்து சுருங்குறதுனால உருவாகக்கூடியது இல்லையா, அந்த பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சுருங்கிடும். அதனால மூச்சு விடுதலில் பிரச்சனை ஏற்படும். அதுக்கு பேர் தான் எம்பைசிமான்னு சொல்கிறோம். அந்த எம்பைசிமாவை நம்ம சரிப்படுத்துறதுக்கு, சிகிச்சை பண்ணுறதுக்கு என்ன மனித புரோட்டீன் யூஸ் ஆகும்? ஆல்பா லாக்டோமினா, தைராக்ஸ், ஆல்பா 1 ஆன்டி ட்ரிப்சின் தான் யூஸ் ஆகும். குட், ஆல்பா 1 ஆன்டி ட்ரிப்சின், ரைட். பிடி காட்டன் இஸ் நாட். பிடி பருத்தி எதற்கு பொருந்தாதது? GM plant insect resistant bacterial gene expression system, எல்லா வகை பூச்சிக்கொல்லிக்கும் எதிர்ப்பு திறன் கொண்டது. ரெசிஸ்டன்ட் டு ஆல் பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இதை என்ன சொல்லணும்னா பெஸ்டிசைட்ஸ்ன்னு இருக்கு, பெஸ்ட்னு மாற்றிக்கணும். ஆக்சுவலாக எல்லா வகை பூச்சிக்கும் எதிர்ப்பு திறன் கொண்டது, இது தப்பு, ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட பூச்சி அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இது பயன்படுத்துவாங்க. ஸோ எல்லா வகையான பூச்சிக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பெஸ்டிசைட்ஸ். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான் அது கரெக்ட். GEAC ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஆக்சுவலாக வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கமிட்டி. ஓகே, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு பொருள் உருவாக்குறேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து சந்தைப்படுத்தணும், மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இந்த GEAC தான் வாங்கணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஆக்சுவலாக இந்தியாவில் ஒரு நிறுவனம் இருக்குது, இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திட்ட போயிட்டு நான் சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மரபு மாற்றப்பட்ட ஒரு பொருளை உருவாக்கியிருக்கேன், இந்த பொருளை வந்து நான் சந்தைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லணும். அவங்க வந்து சில கிரிட்டேரியா வச்சுருப்பாங்க, அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், GEAC அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது மூலக்கூறு மூலம் செய்யப்படும் ஆய்வு ஒரு கலவையில் உள்ள DNA அல்லது RNA மூலக்கூறுகளின் தகுந்த இடத்தினை அதன் வரிசையை கண்டுபிடிக்க உதவுவது எது? அது தப்பு. ஆக்சுவலா ஆன்சரு அது என்னம்மா? அதுதான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ மிக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் குட் பி ஐடென்டிஃபைட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதான் கரெக்டான ஆன்சர். எஸ்எஸ்ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் கரெக்டான ஆன்சர். குட். இப்போ நமது உடலில் ஏடிஎன்ஏ உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது? சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிஏ. எஸ், லிம்போசைட்ஸ். ஓகே ஓகே, குட். ஆமாம் ஆமாம் சொன்னல. வெரி குட். இப்போ எது சொல்லுங்க பார்ப்போம். தொற்று உடற்செயலியல் என்பது என்ன? பேத்தோபிசியாலஜி இஸ் தி ஒம்புயிரி மாற்றமடைந்த உடற்செயலியை பற்றி படிப்பது. வெரி குட். ஆக்சுவலாக வந்து ஃபிசியாலஜினா உடற்செயலியல், பேத்தோ அப்படின்னா பேத்தோஜென்ஸ் அப்படின்னா நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த உயிரினத்திற்கு பேர் தான் பேத்தோஜன். இப்போ வந்து பேத்தோபிசியாலஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு நோய் கிருமி ஒரு உயிரினத்தை தாக்கி அந்த உயிரினத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது, அதனுடைய உடற்செயலியில் என்ன மாற்றம் அடையுது, அதான் ஓம்புயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டடி ஆஃப் ஆல்டர்டு ஃபிசியாலஜி ஆஃப் கோஸ்ட், அதாவது ஓம்புயிரினுடைய மாற்றம் அடைந்த ஒரு உடற்செயலியை பற்றி படிப்பதான் பேத்தோபிசியாலஜி. பேத்தோஜென்ஸ்னா நோய் கிருமின்னு அர்த்தம். இப்போ ஒரு நோய் கிருமி ஒரு உயிரினத்தை தாக்குதுன்னு வைங்க, அந்த தாக்கும் பொழுது அந்த உயிரினத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது, அந்த மாற்றத்தை பற்றி படிக்கக்கூடியதுக்கு பேர் தான் பேத்தோபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே.